ஹாய்ங்க, எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே வாட்ச் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிற விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, கோழிகளோட வளர்ச்சிக்கு முக்கிய பங்களிக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக பச்சை தீவனங்க. இந்த பச்சை தீவனத்தை நம்ம எப்போயிலேருந்து கொடுத்து பழகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் கோழிக்கு இப்போ கரெக்டாக 45 நாள் ஆகுது. இப்போ அது தாய்கிட்ட வளர்கிற கோழி குஞ்சு தாய்க்கிட்ட பிறந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கு தேவையானதை அந்த தாய் கொடுத்துரும். அப்படி தான். ஆனால் இதே வந்துட்டு நம்ம கண்டிப்பாக இன்குபேட்டரில் நம்ம கோழி குஞ்சுகளை பொரிக்க வைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு தாய் நம்ம தான். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, நம்மக்கிட்ட இன்குபேட்டரில் பொரிச்ச கோழி குஞ்சியோ இல்லை கோழி சேவை எல்லாருக்குமே காமனாக நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பச்சை தீவனத்தை கொடுக்கணுங்க. இப்போ பச்சை தீவனங்கள் முதல்ல அதுக்கு என்னென்னா அகத்திக்கீரைங்க, முருங்கைக்கீரை, ஆடாதோடா இலைகள், அப்புறம் அருகம்புளி இருக்கும் இல்லையா, அதையுமே சிறிதளவாக நீங்கள் வெட்டி அதை கொடுத்துட்டு வரையிலையும் அவங்களுக்கு நல்ல வளர்ச்சி இருக்குங்க. இது எப்படி வளர்ச்சி எதனால் கொடுக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த பச்சையில் இருக்கிற தன்மை இப்போ சாதா மனிதனுக்கே நம்ம கீரை வகைகளை அதிகமாக நம்ம சேர்த்துக்கணும். அப்படி தானே? அதே மாதிரி நீங்கள் கோழி குஞ்சுங்களை நீங்கள் பச்சை தீவனத்தை அதிகமாக நீங்கள் கொடுத்துட்டு வரையில் நம்ம கோழி குஞ்சுகளுக்கு கால்சியம் குறைபாடு கண்டிப்பாக குறையுங்க. ரெண்டாவது, அந்த பச்சை தீவனத்தினால நம்மளுக்கு பல நன்மைகள் ஏற்படும். என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக தீவன செலவை நம்மளுக்கு குறைச்சி கொடுக்குங்க. ரெண்டாவது, இப்போ கோழி குஞ்சுகளுக்கு ஆரோக்கியத்தை அது கண்டிப்பாக மேம்படுத்துங்க. அடுத்து மூணாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம கோழிகள்லாம் முட்டை போடுவாங்க இல்லையா, ஆனால் ஒரு சில முட்டைகள் கருக்கூடாமல் இருப்பாங்க. அதுக்கு ஒரு ரீசன் யாருன்னு கேட்டிங்கன்னா, சேவல் சொல்லலாம். சேவல் மிதிக்கிறது கரெக்டாக இல்லைன்னா நம்ம கண்டிப்பாக அது கரெக்டாக முட்டை போடாது. இப்போ நான் அந்த துளசி செடியை ஏன் கேட்டிங்கன்னா, இதை இந்த கோழிங்க இது கோழிங்க முழுக்க முழுக்க சாப்பிட்ருக்காங்கங்க. அதனால தான் இது ஒரு இலை கூட கிடையாது, அந்த அளவுக்கு இப்படி இருக்குது. அப்புறம் நீங்கள் வெளி மேய்ச்சலுக்கு நம்ம கோழிகளை கண்டிப்பாக வெளியில் விடணுங்க. முக்கியமாக நீங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு அதிகமான கொஞ்சம் நிலப்பரப்புகள்லாம் இருக்குன்னா நெல் அதிகமாக உங்களுக்கு நீங்கள் கொடுக்கணுங்க. நெல் கொடுக்கையில் இப்போ நம்மளுக்கு என்ன செய்யணும், இப்போ கோழிகள்லாம் கொழுப்பு அடைத்த மாதிரிலாம் தன்மையில் இருப்பாங்க இல்லையா, அந்த நேரத்தில் நீங்கள் இந்த நெல் போடையில் அவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் எப்போ அப்படி போடணும்னா, 6 மாதம் ஆயிடுச்சுனாலே உங்கள் கோழிங்களுக்கு நீங்கள் நெல் கொடுத்துருங்க. முழு நெல்லாகவே கொடுங்க. அப்படி கொடுக்கையில் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, அந்த கோழி கண்டிப்பாக முட்டை போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நெல் நல்லா அவங்களுக்கு வளர்ச்சிக்கு உதவி அவங்களுக்கு கொழுப்புகள்லாம் அடைத்திருந்தால் அந்த மேலே இருக்கிற தவிடு இருக்கும் இல்லையா, அந்த உம்மி அது நல்லாவே அது வேலை பார்க்குங்க. அப்படின்றம்போது கண்டிப்பாக நம்மளுக்கு கோழிகள் முழுக்க முழுக்க முட்டை போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நம்ம வீடியோவை நீங்கள் ஃபுல்லாகவே பாருங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே வாட்ச் பண்ணுங்கள். அடுத்து கோழி குஞ்சுகளுக்கு நீங்கள் 4வதாக பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வளர்ச்சிக்கு அவங்களுக்கு தண்ணிங்க. இப்போ உங்கள் வீட்டு ஓரத்தில் அதிகமான தண்ணிகள் ஓடையாக ஓடிக்கிட்டு இருக்கு, அது 2 நாள் 3 நாள் தண்ணிலாம் இருக்கும் இல்லையா, அப்படின்னு இருக்கும்போது கோழி குஞ்சுகளுக்கு அதிகமான என்ன வரும்னா சளித்துளைகள் ஏற்படுங்க. அந்த தண்ணியை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, கோழி குஞ்சுங்களுக்கு நம்ம கோழி குஞ்சு எல்லாத்துக்குமே கண்டிப்பாக தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, நீங்கள் இன்றைக்கி ஒரு இடத்துல தண்ணி வச்சு பழகிட்டிங்கன்னா கண்டிப்பாக 3 நாளில் அவங்க அதே இடத்துல நீங்கள் தண்ணி வைக்கிறீங்கன்னா அவங்க தண்ணி குடிச்சு பழகுவாங்கங்க. இதுதான் அவங்களோட கான்செப்டே. நீங்கள் கண்டிப்பாக கோழிங்களை அப்படி மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வாங்கங்க. அப்படி வந்தீங்கன்னா கோழிங்க எந்த ஒரு நோய் இல்லாமலும் நம்ம இந்த அம்மை தாக்குதல்லாம் வர்றதுக்கு மெயின் ரீசன் யாருன்னு கேட்டிங்கன்னாங்க, கோழி குஞ்சுங்களை அதிகப்படியாக, அதாவது வெப்பநிலை ஓரளவு இந்த அளவு தான் உங்களுக்கு டெம்பரேச்சர் இருக்கும் அப்படின்னா, அதை தாண்டி அந்த டெம்பரேச்சரை நம்ம கோழி கூட்டாமல் மெயின்டைன் பண்ணுறது, அப்புறம் அந்த எச்சத்துலேயே அவங்கள விடுறது, அப்புறம் தண்ணி சரியான முறையில் கொடுக்கலனா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் கண்டிப்பாக நம்ம கோழி குஞ்சுங்களை பார்ப்போமுங்க. அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எச்சத்தை நல்லாவே கூட்டி கிளியர் பண்ணிடணுங்க. எச்சத்தை நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, அன்றாட க்ளீன் பண்ணிடணும். க்ளீன் பண்ணி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சாக்கு இதுகளில் அந்த ஒரு
எச்சத்தில் இருந்து கூட பலவிதமான நோய்கள்லாம் நம்மளுக்கு வந்து வர வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருக்கும். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, அந்த எச்சத்தை ஒரு சாக்கு மாதிரியோ இல்லை குழி மாதிரி வெட்டி அதை நீங்கள் வந்து மூடி வச்சிடணுங்க. மக்க வச்சிடணும். அப்புறம் நீங்கள் கண்டுகளுக்கு வந்து ரியூஸ் பண்ணிக்கலாங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து நம்ம கோழிகளோட கழிவை எந்த அளவுக்கு மேம்பாடாக நீங்கள் வந்து வச்சு ரன் பண்ணுறீங்களோ உங்கள் ஃபார்மை, அந்த அளவுக்கு நம்ம நோய் தாக்கல்லேருந்து காப்பாற்றப்படுவோங்க. இதுதாங்க உண்மை. நம்ம அடுத்தடுத்து நம்ம வீடியோஸ்லாம் அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே வாட்ச் பண்ணுங்கள். நன்றிங்க.